ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் எலாஸ்டிசிட்டியை பற்றி நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாம் என்னென்னன்றது, முதல்ல வந்து ஃபோர்ஸ். ஸோ முதல்ல என் பேர் கோபிநாத். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கிறேன்றதுனால முதல்ல நான் உங்களுக்கு சொல்லலை. கோபிநாத், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸில் இருக்கேன், கவர்மெண்ட் ஐடிஐ, அம்பத்தூர், சென்னை, தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற இந்த சாப்டரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் எல்லாம் என்னென்னு சொன்னால், ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா தமிழில் வந்து விசைன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் திரிபு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ், தகைவுன்னு சொல்கிறோம். அடுத்தது அந்த எலாஸ்டிசிட்டின்னா என்னன்றது கடைசியில் பார்க்க போகிறோம். அப்புறம் மாடல் கொஷின்ஸு, சம்மரி, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஃபோர்ஸ். வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னா என்ன? விசை. விசைன்னா என்ன? ஸோ இதுக்கு டெஃபினிஷனாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில், எவ்ரி பாடி ப்ரிசர்வ்ஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் unless it is compelled by an external source to change its state of condition. That external source which changes the state of condition is called force. அதாவது என்னன்னா, எந்த ஒரு பொருளுமே இந்த உலகத்துல நாம அதனுடைய பொசிஷனை மாத்தினால் ஒழிய, நாம அசைச்சால் ஒழிய அது தன்னுடைய நிலையை வந்து மாத்திக்காது. எக்ஸாம்பிள், ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பஸ் நிறுத்தணும், ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பிரேக்கை நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் பஸ் வந்து நிற்குது. நின்றுட்டு இருக்கிற பஸ்ஸை வந்து இயங்க வைக்கணும், ஓட வைக்கணும். ஸோ அப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கியரை போட்டு ஆக்சலரேஷன் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து வண்டி நகருது. ஸோ அந்த கொடுக்குற ஆக்சலரேஷனோ அல்லது ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸில் நம்ம அப்ளை பண்ணுற பிரேக்கோ தான் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ், தட் இஸ் கால்டு ஃபோர்ஸ். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, எது ஒரு பொருளின் நிலையை மாற்றுகிறதோ அல்லது மாற்ற முயல்கிறதோ அதற்கு விசை என்று பெயர். இது நம்ம நியூட்டனோட இயக்க விதிகள்ல ஒண்ணு. மெயினா இந்த ஃபோர்ஸை பத்தி தான் அந்த இயக்க விதிகள்ல வருது. ஸோ ஃபோர்ஸ், therefore ஃபோர்ஸ் அப்படின்றது என்னடான்னா, நாம எந்த பொருள் மேல செயல்படுத்துறோமோ அந்த பொருளினுடைய நிறை, அதுக்கப்புறம் அந்த நிறை கொண்ட பொருளின் மேல் நாம் செயல்படுத்தும் விசையினால் அந்த பொருள் அடையும் ஆக்சலரேஷன், முடுக்கம். ஸோ அந்த முடுக்கத்தையும் அந்த நிறையையும் பெருக்கி வர்ற தொகை தான் ஃபோர்ஸ். Therefore, force is the product of mass and acceleration. So, unit of force. இந்த ஃபோர்ஸ்னுடைய யூனிட், அலகு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஃபோர்ஸ்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். தட் இஸ் ஃபோர்ஸுக்கு F, மாஸுக்கு M, ஆக்சலரேஷனுக்கு A. Therefore, F is equal to M into A. மாஸை வந்து நாம கிலோகிராம்ல மெஷர் பண்றோம். ஆக்சலரேஷனுடைய யூனிட் நமக்கு தெரியும் ஏற்கனவே, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கிலோகிராமையும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரையும் பெருக்கி வர்ற தொகை தான் நியூட்டன். நல்லா பாருங்க, ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபார்முலா மூலமா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸை வந்து நாம கிலோகிராம்ல மெஷர் பண்றோம், ஆக்சலரேஷனை வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல மெஷர் பண்றோம். ஸோ இந்த கிலோகிராமையும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரையும் பெருக்கி வர்ற தொகை தான் நியூட்டன். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, ஒரு கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருளின் மீது செயல்பட்டு அப்பொருளானது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசையின் அளவு தான் ஒரு நியூட்டன் அப்படின்றது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் மீது செயல்பட்டு, எது அதுதான் நம்ம கடைசியில சொல்ல போறது, செயல்பட்டு அந்த பொருளானது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா செயல்பட்ட விசையினுடைய அளவு தான் ஒரு நியூட்டன் அப்படின்னு. ஸோ நியூட்டன் எஸ்ஐ யூனிட்ல ஃபோர்ஸினுடைய அலகு என்னன்னு சொன்னா நியூட்டன். இது மறக்கக்கூடாது. ஸோ நம்ம சில நேரம் வந்து கிலோகிராம்லயும் வந்து இதை மெஷர் பண்றோம். அதாவது இந்த கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும்னா, ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிச்சுன்னா நியூட்டன்ல மெஷர் பண்றோம். அதுவே வெர்டிகலா, அதாவது அவே ஃப்ரம் த எர்த் அல்லது டுவர்ட்ஸ் த எர்த் ஆக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து வெயிட் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம், கிலோகிராம் வெயிட்னு சொல்றோம். ஸோ இப்போ நமக்கு கணக்கு போடும்பொழுது, ஃபோர்ஸை கணக்கு போடும்பொழுது நியூட்டனை கிலோகிராமாவோ அல்லது கிலோகிராம நியூட்டனாவோ மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் நாம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். 1 கிலோகிராம் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன்ஸ். ஸோ நியூட்டன்ல இருந்து கிலோகிராம் வெயிட்டாகவும் மாற்றலாம், கிலோகிராம் வெயிட்ல இருந்து நியூட்டனாகவும் மாற்றலாம். ஸோ
ஃபோர்ஸ் அப்படின்றது என்னடா, இட்ஸ் an external source which tends to move the object. அது வந்து ஓய்வு நிலையில இருந்தாலும் சரி, இயக்க நிலையில இருந்தாலும் சரி, எது அதனுடைய நிலையை மாற்றுகிறதோ அல்லது மாற்ற முயல்கிறதோ அதற்கு விசை என்று பெயர். ஸோ விசை என்பது அதனுடைய நிறையையும் முடுக்கத்தையும் பெருக்கி வர்ற தொகை. அதனுடைய யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட்ல நியூட்டன் சொல்றோம். ஓகேயா? ஸோ ஒரு நியூட்டன், ரைட், ஒரு கிலோகிராம் வெயிட்ல இருந்து நியூட்டனுக்கு மாத்தினா 9.8 மல்டிப்ளை பண்ணணும். அதுவே நியூட்டன் இருந்து கிலோகிராம் வெயிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணா அந்த நியூட்டனால டிவைட் பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம என்னென்ன விதமான ஃபோர்ஸுகள். ஸோ அதாவது இது ஒன்றும் பெரிய இது இல்லை, அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுதோ அதை வச்சு நம்ம அது ஒரு பேர் கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸ், நீல வாக்கில் செயல்படக்கூடிய விசைகள். ஷியர் ஃபோர்ஸ், வெட்டுவதற்காக செலுத்தப்படும் விசைகள். டார்ஷனல் ஃபோர்ஸ், முறுக்கல் ஏற்படுத்துவதற்காக நம்ம ஏற்படுத்துற விசை. பெண்டிங் ஃபோர்ஸ், ஒரு பொருளை பெண்ட் ஆக்கிறதுக்காக நாம செயல்படுத்துற விசை. அல்லது அடுத்தது வால்யூமெட்ரிக் ஃபோர்ஸ், ஒரு பொருளினுடைய கன அளவை மாற்றம் அடைவதற்காக செயல்படுத்தக்கூடிய விசைகள் வால்யூமெட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இன்னும் இருக்கு. முக்கியமா நம்ம இதுல பார்க்க போறது வந்து லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், டார்ஷனல் ஃபோர்ஸ், பெண்டிங் ஃபோர்ஸ் அண்ட் வால்யூமெட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்குறோம். லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னடான்னா, ஒரு பொருளினுடைய அச்சிற்கு இணையாக செயல்படக்கூடிய விசை. ஒரு பொருளினுடைய அச்சிற்கு இணையாக. இப்போ இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் ராட்னுடைய ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னோம்னா சென்ட்ரல்ல இந்த டைரக்ஷன்ல இங்க சென்ட்ரல்ல இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஸுக்கு பேரலா, அதாவது இழுத்தம் ரெண்டு பக்கமும் இழுக்கிறேன்னா இட்ஸ் கால்டு புல்லிங் ஃபோர்ஸ். அப்படியே இருக்கணும்னா இட்ஸ் கால்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், இருக்க விசை. அழுத்தும் போது ஏற்படுறது, இருக்கிறப்போ ஏற்படுறது வந்து இருக்க விசை. புல் பண்றப்போ ஏற்படுறது வந்து இழு விசை. ஸோ இழுவிசையினால ஏற்படக்கூடிய அந்த விசைகளை வந்து டென்சைல் ஃபோர்ஸ் சொன்னோம். இறுக்கத்தினால கம்ப்ரஸ் பண்றதுனால ஏற்படக்கூடிய அந்த விசைகளை வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி parallel to its axis is called longitudinal force. அந்த லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸ்ல வந்து ரெண்டு டைப். ஒன்று வந்து டென்சைல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்றதுன்னா இட் இஸ் புல்லிங் ஃபோர்ஸ், தென் இட் இஸ் கால்டு டென்சைல் ஃபோர்ஸ். இஃப் இட் இஸ் புஷிங் ஃபோர்ஸ், தென் இட் இஸ் கால்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு விதமான ஃபோர்ஸ் லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸ்ல. ஸோ இந்த படத்துல உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஸோ டென்சை ஒரு ராடு, அந்த ராடினுடைய ஆக்சிஸுக்கு பேரலா ரெண்டு பக்கமும் அவே ஃப்ரம் த டைரக்ஷன், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, புல் பண்ணணும். ஸோ இதுங்க கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்றோம், ரெண்டுத்தையும் அந்த ஆப்ஜெக்ட் மேல கம்ப்ரஸ் பண்றோம். ஸோ இந்த பக்கமும் வந்து இது பாடி மேலேயே செயல்படுது, இந்த பக்கமும் வந்து பாடி மேலேயே செயல்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விசை செயல்பட்டுச்சுன்னா பொருள் வந்து கம்ப்ரஸ் ஆகும். அதனால கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் சொல்றோம். அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் சொல்றோம், பின்னாடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வெட்டுவதற்காக. ஓகே. ஸோ அடுத்தது the force acting on a body perpendicular to its axis equally in opposite directions is called a shear force. ஏற்கனவே நம்ம பார்த்தது longitudinal force, இப்போ பார்க்கிறது shear force. Force acting on a body, acting on a body perpendicular to its axis equally in opposite directions is called a shear force. Due to this action, the body experiences failure by shear and the two parts of it pushed away in different directions. அதாவது இந்த விசை செயல்படுறதுனால பொருள்கள் வெட்டுப்பட்டு இரண்டு துண்டுகளாக்கப்பட்டு தனித்தனியா வெவ்வேறு திசைகள்ல அனுப்பப்படும். அதனால ஷியர் பண்ணுது. ஷியர் பண்றதுக்காக நாம இதுக்கு முன்னாடி ஒரு படம் உங்களுக்கு காமிச்சேன். இதுல பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ். இந்த ஷியர் ஃபோர்ஸ்ல வந்து அதாவது இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்றதுனால இது ஷியர் ஆகுது. ஓகே. ஸோ இதை வந்து ஷியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். Force acting on a body perpendicular to its axis equally in opposite directions is called a shear force. Due to this action,
the body experiences failure by shear and the two parts of it pushed in different direction. ஸோ இந்த படங்கள் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும் பாருங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து இதை ஃபிக்ஸடாக பண்ணிட்டு இதை வந்து இந்த பக்கம் விசைய இதுக்கு இந்த ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலராக செயல்படுறதுனால வெட்டுப்படுது. ஸோ இங்கே வந்து ஒரு ரிவிட்டட் ஜாயிண்ட் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸும் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் செயல்பட்டுச்சுன்னா கட்டாயமாக இந்த ரிவிட் என்ன ஆகும்? துண்டாக்கப்படும். அதே மாதிரி இங்கே பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷாஃப்ட் இருக்கு, 2 டைரக்ஷனில் ஆப்போசிட்ல டயகனலாக செயல்படுறதுனால இது வந்து கட்டா ஷியர் ஆகுது. ஸோ ஷியர் பண்றதுக்காக செயல்படுத்தக்கூடிய விசைகளை வந்து ஷியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அடுத்தது டார்ஷனல் ஃபோர்ஸ். டார்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னடான்னா ட்விஸ்டிங் ஃபோர்ஸ். அதாவது ஒரு பொருளை அந்த பொருள்ல முறுக்கல் ஏற்படுறதுக்காக, அதாவது the effect of this force is to impart an angular displacement of one end cross section with respect to the other end. அதாவது இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க, நிலையா இந்த பக்கம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். பிடிச்சிட்டு இருக்கும் போது இதை இப்படி முறுக்கிறதுக்காக நாம செயல்படுத்தக்கூடிய, அதாவது இப்படியோ அல்லது இப்படியோ முறுக்கிறதுக்காக நாம செயல்படுத்தக்கூடிய அந்த விசையை தான் வந்து டார்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த டார்ஷனல் ஃபோர்ஸ் பாருங்க, இந்த ரவுண்ட் ராடு ஒரு பக்கம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி முறுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு இதுல இந்த ரெக்டாங்குலர் பிளாக்கை பாருங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல பிடிச்சிக்கிட்டு இப்படி முறுக்கும் போது எப்படி வளையுதுன்னு பாருங்க. அந்த முறுக்கல் ஏற்படுறதுக்காக நம்ம இந்த காங்கிரீட் போடுறப்பெல்லாம் வந்து மேல சென்ட்ரிங் பண்ணதுக்கு அப்புறம் கம்பி கட்டுவாங்க. அந்த கம்பியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பியும் வந்து முறுக்கல் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த முறுக்கல்னால வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் வந்து அந்த டார்ஷனல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து டார்ஷனல் கொடுக்கும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், டார்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ அடுத்தது பெண்டிங் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் which acts on a body perpendicular to its axis to bend the natural shape is called bending force. ஒரு பொருளை பாருங்க, இந்த ராடு இருக்கு. ஸோ இந்த பக்கமும் அடியில வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு மேல இந்த இடத்துல நாம ஃபோர்ஸை கொடுத்தோம்னா, ஓங்கி சுத்தியலால் அடிச்சாலோ அல்லது ஒரு ஹைட்ராலிக் மிஷின்ல வச்சு பஞ்ச் அப்படியே இறக்குனாலோ என்ன ஆகும்? இந்த ராடு வந்து பெண்ட் ஆகும். ஸோ அந்த பெண்ட் பண்றதுக்காக செயல்படக்கூடிய விசை. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஒரு ராடை பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா இது என்ன ஆகுது? அப்படியே பெண்ட் ஆகுது. ஸோ அந்த பெண்ட் ஆகிறதுக்காக நாம செயல்படுத்தக்கூடிய அந்த விசைக்கு பேர் வந்து பெண்டிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். பெண்டிங் ஃபோர்ஸ் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன். எப்படின்றத பாருங்க படத்துல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்க ஒரு சப்போர்ட்டும் இங்க ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த ஸ்பெசிமன், அதாவது இந்த ஜாப் ஒர்க் பீஸ் ஆனது பெண்ட் ஆகும். ஸோ இதுல இந்த காம்பினேஷன் சொன்ன பாத்தீங்களா, அது எப்படி ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகும்போது இன்னர்ல கம்ப்ரஷன், அவுட்டர்ல டென்ஷன். அதுதான் பெண்டிங் ஃபோர்ஸ் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ பெண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததாக வால்யூமெட்ரிக் ஃபோர்ஸ். அடுத்தது வால்யூமெட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா a force which acts on all the surfaces of your body perpendicular to its axis. For example, இது ஒரு ஜாப்னு வச்சுங்க. ஸோ இதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கு? 6 ஃபேஸ் இருக்கு. நீங்க எந்த பாக்ஸ் எந்த பொருளை எடுத்தாலும் 6 ஃபேஸ் இருக்கும். அதாவது டாப்பு, ஃப்ரண்ட்டு, பாட்டமு, ரியரு, சைடு, இது ஒரு சைடு. இந்த எல்லா சர்ஃபேஸ்லையும் இதனுடைய ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த பொருளினுடைய கன அளவை மாற்றும். இட் காசஸ் சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ ஒரு பொருளினுடைய கன அளவை மாத்துறதுக்காக நாம செயல்படுத்தக்கூடிய அந்த விசைக்கு பேர் தான் வந்து வால்யூமெட்ரிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த படத்துல பாருங்க, அவுட்டர்ல டாட்டர் லைன்ல காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஷேப்பு. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய ஷேப் வந்து எப்படி சின்னதா இருக்கு, அதுதான். ஸோ அதே தான் இந்த பக்கமும் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ வால்யூமெட்ரிக் ஃபோர்ஸ்னா என்னன்றது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸ் பார்த்தோம். லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸில் டென்சைல் ஃபோர்ஸ்னு ஒன்று பார்த்தோம். அடுத்தது
கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். அடுத்தது ஷியர் ஃபோர்ஸு, டார்ஷனல் ஃபோர்ஸு, பெண்டிங் ஃபோர்ஸு, வால்யூமெட்ரிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பொருள் மேலேயும் விசைகளை வந்து எப்படி அப்ளை பண்றோம், எப்படி அப்ளை பண்றதுனால அந்த பொருள்ல என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ அடுத்தது நம்ம இங்க லெசன்ல முக்கியமா பார்க்க போகிறது என்னன்னா ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னடான்னா தமிழ்ல வந்து திரிபுன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து சொல்றேன், நீங்க எல்லா வார்த்தைகளையும் தமிழ்லயே எதிர்பார்க்காது. ஏன்னா நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு போகும்போது திரிபு திரிபு அப்படின்னு சொல்லி நீ அங்க போய் பேசினீன்னா அந்த கம்பெனியில இருக்கிறவங்க வந்து தமிழ்காரனா இருப்பானான்றது தெரியாது. ஸோ அதனால டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இங்கிலீஷ்லயே லேர்ன் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெயின்னா ஸ்ட்ரெயின் தெரிஞ்சுக்கோ, தமிழ்ல வந்து திரிபு இதுக்குன்றது தெரிஞ்சுக்கோ, பட் ஸ்ட்ரெயின்ன்றது ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா deformation of a material body under the action of forces to cause a change of form or size in the application of external forces. அதாவது ஒரு பொருளின் மேல விசைகளை செயல்படுத்தும் போது அந்த பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் அதனுடைய ஆரம்ப அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் ஸ்ட்ரெயின் அப்படின்றது. ஸ்ட்ரெயின் இஸ் a measure of material deformation in response to an applied force and denoted by the letter epsilon. ஸோ இதனுடைய சிம்பிள் வந்து நம்ம தேர்ட் லெட்டர் இ மாதிரி குறிக்கலாம், எப்சிலான்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்னடான்னு சொன்னா நல்லா பாருங்க, இந்த ஷாஃப்ட்ல பாருங்க. ஒரு நார்மலா இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த ஷாஃப்டை வந்து ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இருக்கிறதுனால அதனுடைய கனம் குறைஞ்சி நீளம் அதிகரிக்கும். ஸோ நீளம் வந்து கேபிட்டல் எல்லா இருக்கிற நீளம் கேபிட்டல் எல் பிளஸ் இங்க கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, ரெண்டு சேர்ந்து இன்க்ரீஸ் ஆன நீளம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். அதாவது சிம்பிள்ல சொன்னோம்னா டிஎல் பை எல். டிஎல்ன்றது சேஞ்ச் இன் டைமென்ஷன். சேஞ்ச் இன் டைமென்ஷன் நல்லா தெரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மீட்டர் நீளம் இருக்கிற, அதாவது 2 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட்ல டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நீளம் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். இப்போ வந்து 2 மீட்டரும் பிளஸ் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் 201 சென்டிமீட்டர் ஆயிருக்கும். ஸோ அப்போ சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னா எவ்வளோடான்னா இந்த 1 சென்டிமீட்டர் தான். ஸோ 201ன்றது மாறின அளவு, ஆக்சுவலா மாறுபட்ட அளவு அப்படின்னு சொன்னோம்னா அந்த 1 சென்டிமீட்டர் தான். 200 சென்டிமீட்டர்ல இருந்து அதிகரித்த அளவு சேஞ்ச் இன் டைமென்ஷன், அதுல மாறுபட்ட அளவு எவ்வளவுனா 1 சென்டிமீட்டர். அந்த 1 சென்டிமீட்டருக்கும் அதனுடைய ஆரம்ப அளவு எவ்வளவு, 2 மீட்டருக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய சிம்பிள் வந்து இ, எப்சிலான்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஏன்னா இதுவும் லென்த் இதுவும் லென்த். ஸோ இதை மீட்டர்ல குறிச்சுன்னா இதையும் மீட்டர்ல குறிக்க போறேன், இதை சென்டிமீட்டர்ல குறிச்சுன்னா இதையும் சென்டிமீட்டர்ல குறிக்க போறேன், இதை மில்லிமீட்டர்ல குறிச்சுன்னா இதையும் மில்லிமீட்டர்ல குறிக்க போறேன். ஸோ மில்லிமீட்டரோ சென்டிமீட்டரோ எல்லாமே என்ன ஆகும், மேலே கீழே இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆகிறதுனால அதுக்கு யூனிட் கிடையாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயின் அப்படின்றது வெரி சிம்பிள், ரேஷியோ பிட்வீன் சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன், அவ்வளவுதான். அந்த சேஞ்ச் இன் டைமென்ஷன் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை வச்சுதான் நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். என்னடான்னு சொன்னா நம்ம ஏற்கனவே ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தோம், லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸ், டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் படிச்சோம் இல்லையா. அதே மாதிரி லாஞ்சிடியூடினல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினுக்கு வந்து லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். அதுல இழுவிசை டென்சைல் ஃபோர்ஸ் நீ கொடுத்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஓகேயா. அடுத்தது லேட்டரல் ஸ்ட்ரெயின் சொல்றோம், அடுத்தது ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்றோம், அடுத்தது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்றோம். இது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ். இதுல டென்சைல் ஸ்ட்ரெயின் நம்ம அப்ளை பண்றதுனால என்ன ஆகுதுன்னா பொருளினுடைய நீளம் வந்து அதிகரிக்கும். இப்போ 2 பக்கம் பிடிச்சி இழுத்தோம்னா என்ன ஆகும், நீளம் தான் அதிகரிக்கும். ஸோ அந்த அதிகரித்த நீளத்திற்கும் இன்க்ரீஸ் இன் லென்த், ஆரம்ப நீளத்திற்கும் ஒரிஜினல் லென்த்துக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், டென்சைல் ஸ்ட்ரெயின் சொல்றோம். இப்போ சப்போஸ் அந்த பொருளே வந்து நம்ம இப்படி அழுத்துறோன்னு வச்சுங்க,
அழுத்தும் போது அதனுடைய நீளம் என்ன ஆகும்? கட்டாயமா குறையும். அதனாலதான் இங்க கிளியரா மென்ஷன் பண்ணி வச்சு டிக்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் சொல்றோம். ஸோ மொத்தத்துல நீளம் அதிகரித்தாலும் குறைந்தாலும் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்றோம். நீளம் அதிகரிச்சா டென்சைல் ஸ்ட்ரெயின், நீளம் குறைஞ்சா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஓகேயா? அடுத்தது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின். லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னடான்னு சொன்னா, இப்போ இந்த ராடை வந்து இது வியூ பெருசா இருக்குதா? இப்போ இந்த ராடை வந்து நான் இழுக்கிறேன்னு வச்சுங்களேன். இழுக்கும் போது இந்த நீளம் அதிகரிக்குது. ஸோ அதிகரிக்குதுன்னா மெட்டீரியல் எலாங்குவேஷன் ஆகுது. எலாங்குவேஷன் ஆச்சுன்னா எங்கிருந்து எலாங்குவேஷன் ஆகும்? ஸோ கட்டாயமா இந்த மெட்டீரியலுக்குள்ளவே சம் சேஞ்சஸ், சில மாறுபாடுகள் என்ன? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராடு வந்து ரவுண்ட் ராடுன்றதுனால இதனுடைய விட்டம் குறைய குறைய நீளம் அதிகரிக்கும். சப்போஸ் இது ஒரு ரெக்டாங்குலராவோ இல்ல வேற ஏதாவது ஷேப்பா இருந்துச்சுன்னா இப்போ அகலம் குறையும், இந்த நீளம் அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி நீளத்துக்கு தனியா பார்த்துட்டோம். நீளத்துல ஏற்படுற ஸ்ட்ரெயினை வந்து நம்ம தனியா பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய கனத்திலேயோ இதனுடைய அகலத்திலேயோ இல்ல அதனுடைய விட்டத்திலேயோ இல்ல ஒட்டு மொத்தமா இந்த பரப்பளவு இருக்கு பாத்தீங்களா? என்ன பரப்பு இது? ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் ராடினுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியான்றது ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல நீங்க கட் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும்? இதே சர்க்குலர் ஷேப் தான் தெரியும். ஸோ தட் இஸ் கால்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஏற்படுற மாறுபாட்டுக்கும். ஓகேயா? ஸோ இதை எத்தனை விதமா சொல்றேன் பாருங்க. சேஞ்ச் இன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா, அதாவது அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவில் ஏற்படும் மாறுபாட்டிற்கும் அதன் ஆரம்ப பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்றோம். அதே நேரத்துல அதனுடைய விட்டத்தில் ஏற்படும் மாறுபாட்டிற்கும் அதன் ஆரம்ப விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தையும் சொல்லலாம். அதே நேரத்துல அதனுடைய அகலத்தில் ஏற்படும் மாறுபாட்டுக்கும் ஆரம்ப அகலத்துக்கும் இடையே உள்ள விகிதம் சொல்லலாம். அல்லது அதனுடைய கனத்தில் ஏற்படும் மாறுபாட்டிற்கும் அதன் ஆரம்ப கனத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்லலாம். இப்ப புரிஞ்சுதுங்களா? லேட்ரல் ஸ்ட்ரெயின்ன்றது வந்து அதாவது நீளத்தை விட்டுட்டு அந்த பொருள்ல இருக்கிற மீதி அளவுகள். ஸோ மீதி அளவுகளும் போது ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் ஆகிருந்துச்சுன்னா டயமீட்டர்ல சேஞ்ச், ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் ஆகிருந்துச்சுன்னா அதனுடைய விட்த்ல சேஞ்ச் ஏற்படலாம் அல்லது அதனுடைய திக்னஸ்ல சேஞ்ச் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்படுற அந்த சேஞ்சஸுக்கும் அதனுடைய ஒரிஜினல் டைமென்ஷனுக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் அது போல ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெயின்ன்றது ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால பொருள்கள் வெட்டுப்படும். ஸோ அந்த வெட்டுப்படுற பொருளுக்கும் அதனுடைய ஆரம்ப பொருளுக்கும் இடையே உள்ள விகிதத்தைன்னு சொல்றோம். அடுத்தது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால அதனுடைய கன அளவுல மாற்றம் ஏற்படும். ஸோ அந்த மாறுபட்ட கன அளவிற்கும் அதன் ஆரம்ப கன அளவிற்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்றோம். ஓகே. அடுத்தது பாய்சன்ஸ் ரேஷியோ. இது மிக முக்கியமானது. பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்றது என்னன்னா, the ratio of lateral strain to the longitudinal strain within elastic limit is known as Poisson's ratio and usually denoted by 1/m, where the value of m lies between 3 and 4 for the most of the metals. அதாவது Poisson's ratio அதாவது இங்கிலீஷ்ல டெஃபினேஷன் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. வெரி சிம்பிள். லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் பாய்சன்ஸ் ரேஷியோன்னு சொல்றோம். ஸோ இதை வந்து 1/m குறிக்கிறோம். இந்த எம்னுடைய மதிப்பு எவ்வளவு இருக்குன்னா 3 அல்லது 4 இருக்கும். மோஸ்ட்லி நிறைய மெட்டலுக்கு, நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துற பல விதமான மெட்டலுக்கு வந்து இந்த எம்னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 to 4. So therefore Poisson's ratio is equal to lateral strain by longitudinal strain. இவ்வளோ டெஃபினிஷனை நீ மனப்பாடம் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. பாய்சன்ஸ் ரேஷியோன்னா என்ன, லேட்ரல் ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு மாதிரி லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின், இந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள விகிதம். இதுவும் ஸ்ட்ரெயின், இதுவும் ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு ஆல்ரெடி உனக்கு இது கிடையாது, எது யூனிட் கிடையாது, இந்த ஸ்ட்ரெயினுக்கும் யூனிட் கிடையாது. அப்போ இட்ஸ் ஒரு நம்பர், அவ்வளவுதான். ஸோ அந்த நம்பர் எவ்வளவு இருக்குன்னா நிறைய உலோகங்களை பார்க்கும்போது 3ல இருந்து 4க்குள்ள இருக்கும். இந்த ஸ்ட்ரெயின் வந்து ஒரு படத்து மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ரவுண்ட் ராடு, ரெண்டு பக்கமும் டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி
இழுக்கிறோம். இழுக்கும் போது நீளம் அதிகரிக்குது. நீளம் அதிகரித்தா ஏற்படுற ஸ்ட்ரெயினை வந்து லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்றோம். அந்த நீளம் அதிகரிக்கிற அதே நேரத்துல இதனுடைய விட்டமும் என்ன ஆகும்? குறையும். விட்டம் குறையிறதுனால இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தினுடைய பரப்பளவும் குறையும். சோ அந்த மாறுபட்ட பரப்பளவிற்கும் அதன் ஆரம்ப பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் லேட்டரல் ஸ்ட்ரெயின் சொல்றோம். மாறுபட்ட நீளத்திற்கும் ஆரம்ப நீளத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்றோம். இந்த ரெண்டு ஸ்ட்ரெயினுக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் பாய்சன்ஸ் ரேஷியோ. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேயா? ஸோ அடுத்தது போலாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது இது சம்பந்தமான சில கணக்குகள். என்ன மாதிரியான கணக்கு வரும், எப்படி சால்வ் பண்றோம். ஸோ சம் என்னடான்னு சொன்னா, what is the tensile strain if a force of 3.2 kilonewton is applied to a bar of original length 2800 mm extends the bar by 0.5 mm. ஸோ முதல்ல கொஷினை வந்து நமக்கு இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையோ 4 தடவை கொஷின் நாம படிச்சாலே அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 4-5 வார்த்தையாவது மனசுல ஞாபகத்துக்கு வரும். அந்த நேரத்துல வாத்தியார் கிளாஸ்ல பாடம் நடத்தும் போது இது சம்பந்தமா ஏதாவது 2-3 வார்த்தையாவது உங்க மனசுல நிற்கும். ஸோ அதோட இதை கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான கொஷின். வாட் இஸ் த டென்சைல் ஸ்ட்ரெயின்? அதாவது டென்சைல் ஸ்ட்ரெயின் இழுவிசை ஏற்படும் போது ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் எவ்வளோன்னு கேட்கலாம். எதுக்கு? ஒரு 2800 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு ராடு மேல 3.2 கிலோ நியூட்டன் விசையை செயல்படுத்துறதுனால அந்த ராடினுடைய நீளம் வந்து எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆகுது? 0.5 மில்லிமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுதான் அவன் கொடுத்துருக்கிற டேட்டா. அதாவது 2800 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட, அதாவது 2800 மில்லிமீட்டர் நீளம் அப்படின்னு வச்சு அசியூம் பண்ணிக்க. ஸோ இது மேல வந்து 3.2 கிலோ நியூட்டன் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸ் இழுவிசையை நம்ம செயல்படுத்துறதுனால என்ன ஆகுது? இதனுடைய நீளம் வந்து 0.5 mm வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா அங்க டென்சைல் ஸ்ட்ரெயின் எவ்வளவு ஏற்பட்டுச்சுன்றது. சார் நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரெயின் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் டிஎல் பை எல் அப்படின்றோம். ஸோ இந்த சேஞ்ச் இன் லென்த்ன்றது கணக்குல கிளியரா கொடுத்துருக்கான் 0.5 mm. ஒரிஜினல் நீளம் வந்து 2800 mm. இதுல ஒண்ணு நீங்க நல்லா மனசுல ஞாபகம் வச்சிருக்கணும், எப்பவுமே 2 டைமென்ஷனும் ஒரே மாதிரியா இருக்கணும். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இது 2.8 மீட்டர்னு சொல்லிடுவாங்க, இதை வந்து 0.5 mm சொல்லிடுவாங்க. ஸோ இது மீட்டர்ல இருக்கும், இது மில்லி மீட்டர்ல இருக்கும். அந்த மாதிரி மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட்டர்ல அடிச்சாலே உங்களுக்கு ஈஸியா வந்துடும் 0.00011786. ஓகேயா? ஸோ இந்த ஆன்சரை வந்து நம்ம இந்த மாதிரி கூட வந்து எழுதலாம். அதாவது இங்க இது ஒன்றும் இல்லை, இது பாருங்க 1.786 × 10⁻⁻⁴ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து சில நேரம் உங்களை குழப்பறதுக்காக இந்த ஃபார்மேட்லையும் கொடுக்கலாம். இது ஒன்றும் கிடையாது, இந்த புள்ளிய நம்பர் எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணிட்டு. ஸோ இங்க இருக்கிற புள்ளியை நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க 1ல இருந்தா நம்பர் ஆரம்பிக்குது, ஸோ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ எத்தனை நான் ஸ்தானம் தள்ளி இருக்கிறேன்? 1 2 3 4 4 ஸ்தானம் ரைட் சைட்ல தள்ளி இருக்கிறேன். அது வகுத்திருக்கிறதுனால இதை வந்து -4ன்னு காமிக்கிறேன். புரியுதா? இப்போ சயின்டிபிக் கால்குலேட்டர்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே வரும் ஆன்சர். நார்மல் சாதாரண கால்குலேட்டர்ல அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ ஆனா உனக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற ஆன்சர் இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அதை கன்வெர்ட் பண்ற திறமை வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஓகே? ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, how much strain is developed in an iron rod of 1 meter length gets elongated by 1 centimeter if a force of 100 kg is applied at one end. அதாவது 1 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு அயன் ராட் இரும்பு உருளையின் மேல 100 கிலோ விசையை நீ வந்து செயல்படுறதுனால அதனுடைய நீளம் வந்து அதிகரிக்குது, எலாங்குவேட் ஆகுது. எவ்வளோ? 1 சென்டிமீட்டர் எலாங்குவேட் ஆச்சுன்னா எவ்வளோ ஸ்ட்ரெயின் டெவலப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. இதுல நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், நீளத்தில் ஏற்பட்ட மாறுபாடு பை ஆரம்ப நீளம்.
ஸோ இங்க நீளத்தில் ஏற்பட்ட மாறுபாடு தனியா கொடுத்துருக்கான், 1 சென்டிமீட்டர்னு அவனே கொடுத்துருக்கான். ஆனா ஆரம்ப நீளம் இங்க நான் போன கணக்குல சொன்னேன் பாத்தீங்களா, 1 மீட்டர். ஸோ மீட்டரா இருக்கு, இங்க வந்து சென்டிமீட்டரா இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும், லென்த் நீளத்தினுடைய அலகை வந்து மாத்திக்கணும், சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணும்போது 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். therefore 1 சென்டிமீட்டர் பை 100 சென்டிமீட்டர்ஸ். சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடுது. 1/100 ஈக்குவல் டு 0.01. ஸோ இதையே தான் மறுபடியும் இந்த ஃபார்மேட் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறேன். அதாவது நம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு பக்கத்தில் இந்த புள்ளியை ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறேன். 1 2 ஸ்தானம், ஸோ -2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இதில் மார்க் எடுக்கலாம் இந்த மாதிரி கணக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? The internal opposite force to the external load per unit area is known as stress. The internal opposite force to the external load per unit area is known as stress. The unit of stress depends upon the force applied and area of original cross section of material. It is represented by sigma. அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்னடான்னா, எப்பவுமே ஒரு பொருள் மேல நம்ம விசையை செயல்படுத்தும் போது கட்டாயமா அந்த பொருள்ல மாற்றம் நிகழும். ஸோ அந்த மாதிரி மாற்றத்தை தடுக்க முயற்சிப்பதற்காக அந்த பொருளுக்குள்ளே இருந்தே ஒரு விதமான மீட்பு விசை, ரிட்டென்ஷனல் ஃபோர்ஸ் will act inside the body to retain its shape. அந்த பொருளுக்குள்ளே இருந்தே ஒரு விதமான எதிர்ப்பு விசை, அதாவது மீட்பு விசை செயல்பட்டு அம்மாற்றத்தினை தடுக்க முயற்சிக்குது. அப்படி தடுக்க முயற்சிக்கிற அந்த மீட்பு விசையை தான், ரிட்டென்ஷனல் ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட விசை செயல்படுறதுனால ஏற்படுறதுனால இதை வந்து அந்த பொருளின் மீது செயல்படும் விசையின் அளவுக்கும் அந்த பொருளினுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்துக்கும் இடையே உள்ள விகிதமாகவும் கருதலாம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பை ஏரியா ஆஃப் த ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன். நல்லா தெரிஞ்சுங்க, எந்த ஒரு பொருள் மேலையும் விசை செயல்பட்டுச்சுன்னா கட்டாயமா அந்த பொருள்ல மாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? ஒண்ணு இல்லை, ஓங்கி உங்களை அடிக்கிறேன். ஸோ அடிக்கும் போது தன்னால உங்க பாடி வந்து கொஞ்சம் அப்படி விலகுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அடி எங்க நம்ம மேல விழுந்துற போதோ, விழுந்தா நமக்கு எங்க அடிபட்டு போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, என் கையை விட்டு விலகி போகுது. ஸோ அந்த மாதிரி விலக நினைக்கிற அந்த ரிட்டென்ஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்காக ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதனுடைய சிம்பல் வந்து சிக்மான்னு சொல்றோம். நம்ம தமிழ்ல ஏ எழுதுற மாதிரி இங்கிலீஷ்ல வந்து சிக்மான்னு சொல்றோம். ஓகே. ஸோ அடுத்தது இதற்கு யூனிட் அப்படின்னு சொன்னோம்னா என்னடான்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்ளைட் லோட் பை ஏரியான்னு சொல்றோம். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் மேல வந்து ஃபோர்ஸ் வர்றதுனால ஃபோர்ஸ்னுடைய யூனிட் வந்து நியூட்டனாவும் இருக்கலாம், கிலோகிராமும் இருக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பரப்பளவு ஏரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கலாம், மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கலாம். ஸோ இப்போ ஃபோர்ஸுக்கு வந்து ஃபோர்ஸுக்கு உண்டான யூனிட்ஸ் என்னது, கிலோகிராமு, நியூட்டன். ஸோ இந்த மூணுத்துக்கும் நியூட்டன் 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 மேலே போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோர்ஸுக்கு வந்து கிலோகிராம் போட்டுக்கிறேன். அடுத்தது கீழே பரப்பளவு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மில்லிமீட்டரையும் போடலாம், சென்டிமீட்டரையும் போடலாம், மீட்டரையும் போடலாம், இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயரையும் போடலாம். ஸோ அப்போ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபோர்ஸ் ஆர் லோட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ், ஏரியா இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் மீட்டர் ஸ்கொயர். எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் இஸ் லோட் பை ஏரியா. இது நல்ல ஞாபகம். மேல லோடு பலு பை பரப்பளவு, பலு பை பரப்பளவு, சுமை பை பரப்பளவு, லோட் பை ஏரியா. ஓகே. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்? டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன பாத்தீங்களா, ஃபோர்ஸ். அதே அந்த அப்ளை ஆகிற ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பேர் எல்லாம் மாறுது. அடுத்தது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அடுத்தது என்ன வரும், ஷியர் ஸ்ட்ரெஸ். அடுத்தது டார்ஷனல் ஸ்ட்ரெஸ். அடுத்தது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னா ஜெனரலா நார்மல் ஸ்ட்ரெஸ்ல வர்றதை வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு பிரிக்கலாம், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு பிரிக்கலாம். இன்னொன்னு ஷியர் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி
சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் அதுதான் மறுபடியும் உங்களுக்கு படத்தில் கிளீனாக உங்களுக்கு புரியுற மாதிரி காமிச்சிருக்கிறேன். ஸோ இது கம்ப்ரஸ் பண்ணுறது, இது வந்து இது டென்ஷன் பண்ணுது, இங்கே வந்து ஷியர் பண்ணுது, இது வந்து டார்ஷன் பண்ணுது, இது வந்து பெண்டிங் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸுங்களால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த பெயரையே சொல்லுவோம். ஸோ அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா மறுபடியும் புதுசாக நான் உங்களுக்கு சொல்லி போர் அடிக்க விரும்பல. என்னது? ஒரு பொருள் மேல when a material is subjected to equal and opposite axial pulls, புல்ஸ்னா என்ன? இழுக்கிறது, இழுவிசை செயல்படுத்தணும்னா அந்த மெட்டீரியல் டென்ஸ் டு இன்க்ரீஸ் இன் லென்த். என்ன ஆகும்? அதனுடைய நீளம் அதிகரிக்கும். So the resistance offered against this increase in length is called tensile force. அதாவது இந்த அதிகரிக்கிற நீளத்தை மீட்கிறதுக்காக செயல்படக்கூடிய இந்த விசைக்கு தான் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். When the material is subjected to two equal and opposite axial pulls, the material tends to increase in length. The resistance offered against this increase in length is called tensile stress. அடுத்தது compressive stress. The same thing. Again, only thing இங்க வந்து elongate ஆகுது, இங்க வந்து compress ஆகுது. When a material is subjected to equal and opposite axial push, அங்க pull force, இங்க வந்து push force, the material tends to decrease in length. So இந்த push force ஏற்படுறதுனால உங்களுக்கு மெட்டீரியலுடைய நீளம் என்ன ஆகும்? குறையும். The resistance offered against this decrease in length is called compressive stress. அடுத்தது shear stress. When a material is subjected to equal and opposite forces acting tangentially across the resisting action, the body tends to be sheared off across the cross section. The stress is included is called shear stress. And then torsional stress. When a shaft is subjected to action of two equal and opposite couples acting in parallel planes, இந்த மாதிரி ஒன்று பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு டார்ஷன் எஃபெக்ட், டார்ஷன் ஃபோர்ஸ் நம்ம வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணோம்னா the shaft is set to in torsion. The stress is set up by the torsion is known as torsional stress. So there are different types of stresses. இது வந்து புல்லிங் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இங்கே கம்ப்ரெஷன் புஷ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இங்கே வந்து லோடு சென்ட்ரலாக கொடுக்கறதுனால பெண்ட் பண்ணுறதுக்கு பெண்டிங் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ இங்கே டார்ஷன் இந்த பொருட்களை முறுக்கல் ஏற்படுறது, இங்கே வந்து ஷியர் பண்ணுறதுக்காக ஏற்படுற ஃபோர்ஸ். அடுத்தது இது சம்பந்தமா சில சம்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளத்தை நல்லா படிக்கிறேன், கவனிங்க. வாட் ஃபோர்ஸ் வில் பி ரிக்வயர்ட் டு பஞ்ச் எ ஹோல் of 10 mm dia in 1 mm thick plate if the allowable shear stress is 50 newtons per millimeter square. அதாவது இங்க நல்லா கவனிங்க, ஒரு 10 mm dia ஹோல்ல பஞ்ச் பண்ணணும். அதாவது ட்ரில்லிங் மிஷின்ல வச்சு ட்ரில் பண்றது இல்லை. ட்ரில்லிங் மிஷின்ல ட்ரில் பண்ணோம்னா ஸ்லோவா ஃபோர்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம், ட்ரில் பிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். பட் ஹியர் வி ஆர் வாட் ஆப்ரேஷன் வி ஆர் அப்ளையிங்? பஞ்சிங் ஆப்ரேஷன். ஸோ இந்த இடத்துல ஒன்று நீ நல்லா மனசுல வச்சுக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தோம், ஃபோர்ஸ் பை ஏரியான்னு பார்த்துருக்குறோம். ஸோ பிளேட்டினுடைய திக்னஸ் கொடுத்துருக்காங்க 1 mm கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க 10 mm, ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இவன் எவ்வளோ கேட்குறாங்க, ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்குறான். ஸோ இந்த இதுல இருந்து அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அவனே கொடுத்துட்டான் 50 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு. ஸோ இப்போ நம்ம ஷியர் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். நார்மலா ஏரியா இது ரவுண்ட் ராட் அப்படின்னு நீங்க πr ஸ்கொயர்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா அது வந்து வெறும் ஏரியா கால்குலேட் பண்றதுக்காக சர்க்குலரா பண்றது. பட் இது பஞ்சிங்னா த்ரூ அவுட் இட் டெப்த், அதனுடைய டெப்த்துக்கு ஃபுல்லா அந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு திக்னஸ். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏரியா அப்படின்னு தானே ஃபார்முலா சொன்னாரு, இதுக்கு ஏன் மறுபடியும் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு திக்னஸ் சொல்றாருன்னு நீ சந்தேகப்படக்கூடாது. நாம வந்து தொலை போடுறோம் அப்படின்னு சொன்னா ட்ரில்லிங் மிஷின்ல ஸ்லோவா தொலை போட போறது இல்லை, அப்படியே ஒரு ஹைட்ராலிக் பிரஸ்ல வச்சு ஒரே அடி டமால் அடிச்சோம்னா பஞ்ச் ஹோல் வந்து பஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி த்ரூ அவுட் த டெப்த்துக்கு அந்த ஃபோர்ஸ் அப்ளைகபிள் ஆகணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஃபார்முலா வந்து நம்ம மாத்துறோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு திக்னஸ், ஸோ பை டிடின்னு சொல்றோம். ஸோ பையனுடைய வேல்யூ அவனே கொடுத்துட்டாங்க. ஸோ 22/7 இன்டு திக்னஸ் வந்து டயா வந்து 10 mm இன்டு திக்னஸ் வந்து 1 mm சொல்றாங்க. மல்டிப்ளை பண்ணினா 31.43 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியாவை தனியாக கண்டுபிடிச்சிட்டோம்.
இங்க ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஸ்ட்ரெஸ் அவங்க கொடுத்துட்டான் 50ன்னு சொல்லிட்டு, ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 31.43 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா 1571.4 நியூட்டன்ஸ். ஸோ அடுத்த கணக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த கணக்குல என்ன அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் த டென்சைல் ஸ்ட்ரெஸ் if a square rod of 10 mm side is tested for a tensile load of 1000 kg. அதாவது ஒரு 10 mm பக்கம் கொண்ட ஒரு ஸ்கொயர் ராட்ல 1000 கிலோ விசையை செயல்படுத்துறதுனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ லோடோ இல்லை ஃபோர்ஸோ 1000 kg, அந்த பக்கம் வந்து 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் பக்கம் அப்படின்னா ஸ்கொயர்னுடைய ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா வந்து பக்கம் இன்ட்டு பக்கம், 10 × 10 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ஏரியா. ஃபோர்ஸ் வந்து 1000 கிலோ, பக்கம் பரப்பளவு வந்து 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 1100 வகுத்தீங்கன்னா 10 வரும். அந்த ஃபோர்ஸ்னுடைய யூனிட் அப்படியே இங்க வரும், 10 kg per millimeter square. The answer is 10 kg per millimeter square. ஸோ அடுத்தது அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ், UTS ன்னு சொல்லுவாங்க. ஸோ UTS அப்படின்றது என்னடான்னா, அதாவது மேக்சிமம் ஸ்ட்ரெஸ், அதிகபட்ச டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் வந்து UTS அப்படின்னு சொல்றது. அல்டிமேட் stress is defined as the maximum stress that material can withstand before rupture or breakdown when a load is applied. ஒரு பொருளின் மேல விசை செயல்படுத்தும் போது பொருள் முறிவு ஏற்படுவதற்கு முன்னாடி, கட்டாகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அதிகபட்ச தகைவை தாங்குதோ அதை தான் UTS, அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். அடுத்தது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அல்லது சேஃப் ஸ்ட்ரெஸ் கூட சொல்லலாம். இது என்னடா அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பிற்கான அனைத்து காரணங்களையும் கருத்தில் கொண்டு ஒரு பொருளை நடைமுறையில் அனுமதிக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். பஸ் வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து மேல டிரைவருக்கு மேல பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ கெப்பாசிட்டி வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி 48 பிளஸ் 2 டிரைவர் அண்ட் கண்டக்டர் பிளஸ் ஸ்டாண்ட் இஸ் 20. ஸோ டோட்டலா 70 பீப்புள்ஸ் ஆர் allowed to transport in the bus. ஆனா நம்ம 70 பேர் தான் போறோமா? இல்ல, 100 பேர் 150 பேர் போறோம். அப்போ அதிகமா போறோம். அதான் இந்த மேக்சிமம் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு டிசைன் பண்ணி இருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா அலோவபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அந்த 70 பேருக்கு தான். இதனாலதான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்த வண்டியை, அதாவது அது லாரி ஆனாலும் சரி, பஸ் ஆனாலும் சரி, நம்ம அரசாங்கத்தினுடைய நிறுவப்பட்ட ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் அந்த பஸ்ஸினுடைய இன்ஜின், பாடி, டயரு ஒவ்வொன்றுத்தையும் செக் பண்ணி அந்த RTO சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பஸ்ஸை வந்து பப்ளிக் யூஸுக்கு யூஸ் பண்றோம். அதனால ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து பாதுகாப்பு, சேஃப் ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து மேக்சிமம் ஸ்ட்ரெஸ், அந்த மெட்டீரியல் தாங்கக்கூடிய மேக்சிமம் ஸ்ட்ரெஸ். அடுத்தது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்றது என்னடான்னா, இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையில உள்ள விகிதம் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரேஷியோ பிட்வீன் UTS அண்ட் WS இஸ் நோன் as ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையே உள்ள விகிதத்தை தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ அடுத்தது இது சம்பந்தமா எலாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். எலாஸ்டிசிட்டின்றது என்ன, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு பொருளை மேல விசை செயல்படும் பொழுது பொருளினுடைய அளவுகள் அல்லது வடிவம் மாறும். பின் அந்த விசை விடுபட்ட பிறகு மீண்டும் அப்பொருள் தன் பழைய நிலையை அடையும் தன்மை. அது பாருங்க, இது ஒரு ரப்பர் பேண்டு. ஸோ இந்த ரப்பர் பேண்டு வந்து நார்மலா இப்போ ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதை நான் என்ன பண்றேன், இந்த 2 விரல்லையும் ஒரு எலாங்குவேஷன் பண்றேன். எலாங்குவேஷன் பண்றேன்னா என்ன, டென்சைல் ஃபோர்ஸை அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது இதனுடைய ஷேப் வந்து மாறுது, இதனுடைய நீளம் வந்து அதிகரிக்குது. ஸோ அப்ளை பண்ற அந்த ஃபோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன், எடுத்துக்கும் போது மறுபடியும் இட் இஸ் ரீகைனிங் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப், அதனுடைய பழைய வடிவத்தை வந்து அது என்ன பண்ணுது, ரீகைன் பண்ணுது. ஸோ இந்த தன்மையை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், எலாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். இது நம்ம ஏற்கனவே மெட்டீரியல் சயின்ஸ்ல படிச்சிருப்போம். டக்டிலிட்டி, மேலபிலிட்டி, பிரிட்டில்னஸ், ஹார்ட்னஸ், பிளாஸ்டிசிட்டி, எலாஸ்டிசிட்டி, கொய்சிவ்னஸ், அடசிவ்னஸ். அதுல ஒரு பண்பு தான் இந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்றது. ஸோ இங்கிலீஷ்ல இதனுடைய இதை நம்ம சொன்னோம்னா, when an external force or load acts on a body, the body tends to undergo some deformation. If the external force is removed and the body comes back to its original shape and size, then the body is said to be elasticity. So இதை ஒரு கிராஃப் மூலமா, அதாவது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அதனுடைய நீளம் எலாங்குவேட் ஆகுது, அப்போ ஸ்ட்ரெயின் மாறுது. அதே மாதிரி அந்த பரப்பளவு மாறுதுனால அதனுடைய ஸ்ட்ரெஸ் மாறுது. இந்த
லோடுக்கும் எலாங்குவேஷனுக்கும் இடையில, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கிராஃப் மூலமா பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா பாருங்க, இட் இஸ் சீன் தட் a straight line relationship up to a point. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து நேரா மேல போகும். அந்த பகுதியை தான் அது வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்றோம். அது பாயிண்ட் ஏன்னு சொல்றோம். அடுத்தது இப்ப பின்னாடி உங்களுக்கு படத்தை நான் காமிக்கிறேன். பியாண்ட் திஸ் லிமிட் இஸ் கால்டு எலாஸ்டிக். இதுக்கு அடுத்து போகிறது தான் வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் திஸ் கண்டிஷன் த பாடி டஸ் நாட் ரிகவர் இட்ஸ். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அளவு விசையை தாண்டும் போது த பாடி டஸ் நாட் கவர் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் கம்ப்ளீட்லி. ஈவன் த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ்டு. நீங்க எடுத்தாலும் அதனுடைய பழைய ஷேப் வந்து மாறாது. A little after this elastic limit, a slight stretch in the body, even with a slight increase in load. கொஞ்சோண்டு நீ லோடை இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த பாடியில சடனா ஒரு நீளம் சடனா ஏறும். அதுதான் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து கிரீப்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கட் ஆயிடும். தட் இஸ் கால்டு ஃபேட்டிங், ஃப்ராக்சர், பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாயிண்ட் ஏ வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட், லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லலாம். பாயிண்ட் பி வந்து எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லலாம். பாயிண்ட் சி வந்து ஈல்டு பாயிண்ட்னு சொல்றான். பாயிண்ட் டி வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். பாயிண்ட் இ வந்து ஃபேட்டிக், ஃப்ராக்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றான். இந்த கிராஃப்ல உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் ஸ்ட்ரெயினை காமிச்சிருக்கிறோம், இந்த பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸை காமிச்சிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஈக்குவலா மேல போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பி என்ற பாயிண்ட், இதுதான் இந்த பி என்ற பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பி என்ற பாயிண்ட் தான் வந்து எலாஸ்டிக் லிமிட்னு சொல்றோம். அடுத்தது சி, இதுதான் வந்து ஈல்டு பாயிண்ட்னு சொல்றோம். இதுதான் வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ், அதிகபட்ச ஸ்ட்ரெஸ். கடைசியா வர்றதுதான் வந்து ஃப்ராக்சர், பிரேக்கிங் பாயிண்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான கிராஃப், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்னு சொல்லுவாங்க, அல்லது லோட் அண்ட் எலாங்குவேஷன் கிராஃப்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்தது அது காமிக்கிற மாதிரி ஒரு சில படங்கள் உங்களுக்கு அதே கிராஃப் தான் இங்க மறுபடியும் இங்க காமிச்சிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஃபோர்ஸ் அளவுக்கு ஒரு எக்ஸ் அளவு நீளம் அதிகரிக்குது, 2 ஃபோர்ஸ் அளவுக்கு 2 எக்ஸ் அளவு நீளம் அதிகரிக்குது. அதாவது ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நீளமும் அதிகரிக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சார். என்ன? ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் எ ஸ்ப்ரிங் இன் ப்ரொபோர்ஷன் டு த அப்ளைட் ஃபோர்ஸ். ஹென்ஸ் ராபர்ட் ஹூக், a great scientist, found that the stress is directly proportional to the strain within elastic limit. வீழ்ச்சியல் எல்லைக்குள் ஒரு பொருளின் மீது செயல்படும் ஸ்ட்ரெஸ் ஆனது அதனுடைய ஸ்ட்ரெயினுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னார். இதுதான் ஹூக்ஸ் லா அப்படின்றது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராபர்ட் ஹூக் வந்து அதோட நிறுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தாமஸ் யங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இதை மேற்கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு இன்னொன்னு கண்டுபிடிச்சார். என்னடான்னா, scientist Thomas Young found that the ratio between stress and strain is a constant and denoted by the letter capital E. அதாவது இதைதான் வந்து என்னன்னு சொல்றோம், யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்றோம். யங்ஸ் மாடுலஸ். ஸோ கேபிட்டல் E is equal to stress by strain. இது ஸ்ட்ரெஸ், இது ஸ்ட்ரெயின். ஸோ அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். என்ன ஸ்ட்ரெஸ் எப்படி மாறுது, ஸ்ட்ரெயின் எப்படி மாறுது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கு இடையில இருக்கிறது தான் வந்து யங்ஸ் மாடுலஸ். ஸோ அடுத்தது இது சம்பந்தமா சில கணக்குகள். வாட் இஸ் த யங்ஸ் மாடுலஸ் இஃப் எ வயர் ஆஃப் 2 மீட்டர் லாங் 0.8 mm cross section, mm square in cross section increases its length by 1.6 mm on suspension of 8 kilogram weight from it. அதாவது யங்ஸ் மாடுலஸ் கேட்குறாங்க, ஒரு 2 மீட்டர் நீளம் இருக்கிற வயரு, அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தினுடைய பரப்பளவு வந்து 0.8 மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அது 8 கிலோ வெயிட் அது மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதனுடைய நீளம் வந்து 1.6 மில்லிமீட்டர் வந்து அதிகரிச்சுக்கிறேன்னா அங்க வந்து யங்ஸ் மாடுலஸ் இ வந்து எவ்வளோன்னு கேட்கும். ஸோ நமக்கு இ வேணும்னா ஸ்ட்ரெஸ் வேணும், ஸ்ட்ரெயின் வேணும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் அவனே கொடுத்துட்டாங்க 8 கிலோகிராம்னு, பரப்பளவு அவனே கொடுத்துட்டான். நீ கண்டுபிடிக்கிறது கஷ்டப்பட வேணாம், அவனே வந்து பரப்பளவு கொடுத்துட்டான் 0.8 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 8 கிலோவையும் 0.8 டிவைட் பண்ணினா 10 kg per millimeter square. ஸோ ஸ்ட்ரெஸ் இங்க கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் என்னன்னு படிச்சோம், சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை
ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் 1.6. ஒரிஜினல் வந்து 2 மீட்டர் கொடுத்தா இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம் மில்லிமீட்டரா 2000 மில்லிமீட்டர். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 0.0008 அப்படின்னு வருது. அடுத்தது யங் ஸ்மால் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் 10 kg per millimeter square by 0.008 equal to 12500 kilogram per millimeter square. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஃபோர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு கணக்கில் வந்துச்சு. ஸோ இந்த கணக்கு வந்து நல்லா நீங்க தெளிவா புரிஞ்சிங்க. ஸோ அடுத்த ஒரு கணக்கு. ஸோ இதுல வந்து வாட் இஸ் த சேஃப் ஸ்ட்ரெஸ் இஃப் த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் 35 kilogram per millimeter square and factor of safety is 5. அதாவது ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்கறாங்க? சேஃப் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெஸ்னா என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு ஸ்ட்ரெஸ், சேஃப் ஸ்ட்ரெஸ் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் 35, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 5. therefore safe stress is equal to 7 kg per millimeter square. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ், நல்லா கவனிங்க. வாட் இஸ் எலாஸ்டிக் மெட்டீரியல்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நைலான், பாலிசிஸ்டனஸ், செல்லுலாய்டு, பாலிகார்பனேட்ஸ். இதனுடைய சரியான ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நைலான். இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த் அலோவபிள் இன் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்? அதிகபட்சம் லென்த் எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகும் விசையை செயல்படுத்தும் போதுன்னு சொன்னா 300% இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு த ஒரிஜினல் டைமென்ஷன்? மாறுபட்ட அளவுக்கும் அதனுடைய ஆரம்ப அளவுக்கும் இடைப்பட்ட விகிதத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின்? ஸ்ட்ரெயினுக்கு அலகு என்னன்னு கேட்கிறோம். ஸ்ட்ரெயினுக்கு அலகு என்ன? கிடையாது, நோ யூனிட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த்? மாறுபட்ட நீளத்திற்கும் அதன் ஆரம்ப நீளத்திற்கும் இடையே உள்ள விகிதம் எல்லாமே ஸ்ட்ரெயின் தான். ஆனா நீளத்தை சம்பந்தப்பட்டதுனால லீனியர் ஸ்ட்ரெயின் இதுக்கு பதில் தரணும் நம்ம. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் லேட்ரல் ஸ்ட்ரெயின் அண்ட் லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின்? லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாஞ்சிடியூட், அதாவது குறுக்கு வெட்டு தோற்றத்தில் ஏற்படும் ஸ்ட்ரெயினுக்கும் நீளத்தில் ஏற்படும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. என்னன்னு சொல்லுவோம்? இத பாய்சன்ஸ் ரேஷியோ. என்னது? பாய்சன்ஸ் ரேஷியோ. ஸோ அடுத்தது which symbol is used to express change in length? மாறுபட்ட நீளத்திற்கு என்ன சிம்பலை யூஸ் பண்றோம்? இதுதான் DL அப்படின்ற மாதிரி, சேஞ்ச் இன் லென்த். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து which one is the ratio of stress? ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்தோம். பலு பை பரப்பளவு, லோட் பை ஏரியா. ஸோ அடுத்தது which force acts on rivets? ரிவெட்டிங் பண்றோம் இல்லைங்களா? 2 பொருள்களை ஒன்னா இணைக்கிறதுக்காக அதாவது டெம்பரவரி இதுல வந்து பார்க்கும்போது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ அடுத்தது வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த பல்க் மாடுலஸ்? பல்க் மாடுலஸ்னா என்ன? கனம், கனத்துல ஏற்படுற மாடுலஸ் என்னது? ஸோ இந்த வார்த்தைகள்லயே பார்த்தா கனத்துல அப்படின்றது இங்க ஒண்ணுதான். கனம், கன அளவு, வால்யூம். ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ அடுத்தது which law states that within elastic limit stress is directly proportional to strain? அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து நேர் விகிதத்தில் இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ராபர்ட் ஹூக். அதான் ஹூக்ஸ் லான்னு சொல்றோம். what is the term used for maximum stress attained by a material? maximum stressனாலே ultimate stress அதுலயே இருக்குது இந்த வார்த்தை. maximum stress, ultimate stress. அடுத்தது what is the ratio between ultimate stress to working stress? அதாவது யூடிஎஸ்க்கும் டபிள்யூஎஸ்க்கும் இடையே உள்ள விகிதம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அல்டிமேட் லோட் டு த ஏரியா ஆஃப் ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன்? லோட், அல்டிமேட் லோடுக்கும் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கும் இடைப்பட்ட அல்டிமேட் எங்க வார்த்தை சூட் ஆகுது பாருங்க? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். இதான் கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையே உள்ள விகிதத்தை என்னன்னு சொல்றோம்? யங்ஸ் மாடுலஸ். தாமஸ் யங் அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சதுனால யங் குணகம் தமிழ் சொல்றோம், இங்கிலீஷ்ல யங்ஸ் மாடுலஸ் சொல்றோம். which force acts on the crankshaft? இது எம்எம்இ பசங்க, மெக்டிசல் பசங்க சொல்லலாம். crankshaftல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்? டார்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ அடுத்தது இந்த படத்துல என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது? ஸோ ஒரு ரிவேட்டட் ஜாயிண்ட் இந்த பக்கமும் ஆக்ட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. கட்டாயமா இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுச்சுன்னா
ரிவெட் துண்டாகும். தட் மீன்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். அடுத்தது இந்த ரெண்டு கேள்விக்கும் இந்த டயகிராம்ல பாருங்க. வாட் டஸ் த பாயிண்ட் பி டினோட்ஸ் இன் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்? எலாஸ்டிக், அதாவது பி வந்து இந்த பாயிண்ட். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன்றது வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இதுக்கு மேல தாண்டும் போது எலாஸ்டிக் லிமிட், அதுக்கப்புறம் ஈல்டு பாயிண்ட், அதுக்கப்புறம் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ், அப்புறம் பிரேக் பாயிண்ட். ஸோ இதுல இவங்க கேட்டிருக்கிறது பின்றது வந்து என்னது? எலாஸ்டிக் லிமிட். ஸோ அடுத்த கேள்வியில சி அப்படின்றது எதை குறிக்குதுன்றாங்க. சின்றது என்ன குறிக்குது? ஈல்டு பாயிண்ட் குறிக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கிராஃப், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம ஃபோர்ஸை பத்தி பார்த்தோம், ஸ்ட்ரெயினை பத்தி பார்த்தோம், அடுத்தது எலாஸ்டிசிட்டின்னு பார்த்தோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிற அத்தனை கொஷினுமே உங்க செகண்ட் இயருக்கான கொஷின் பேங்க்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ தயவு செய்து இந்த கொஷின்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. தெரியலன்னா என்னுடைய மெயில் ஐடி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், gopinathmallika@gmail.com. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9444224363. நான் வந்து